ஐயப்ப பக்தர்களே, இன்று நாம் தரிசிக்க இருப்பது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா கொசப்பட்டி கிராமம் என்கின்ற அழகான இடத்தில் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அற்புதமானதொரு ஐயனின் ஆலயத்தை தரிசிப்போம். கொசப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஐயனின் ஆலயம் மிகவும் விசேஷமானது. காரணம், திருமயம் என்பது சிவபெருமான் குடைவரை கோயிலாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமானதொரு திருத்தலம். இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சத்தியபுரீஸ்வரர் என்பது திருநாமம். சத்தியபுரீஸ்வரருக்கு அருகிலேதான் சத்தியமூர்த்தியாக எழுந்தருளியிருக்கும் திருமயம் எம்பெருமானுடைய சன்னதி குடவரை கோயிலாக அமைந்திருக்கிறது. சிவனும் மகாவிஷ்ணுவும் இணைந்து இருக்கும் இந்த அற்புத தலத்தில் ஹரிஹர புத்திரனாய் ஐயப்பன் தானே இங்கு எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனால் உருவான அற்புதமான சன்னிதானம்தான் கொசப்பட்டியிலே தென் சபரி என்று அழைக்கப்படுகிற சன்னிதானம். இந்த திருத்தலத்தில் வடபுறத்தே எழுந்தருளியிருக்கும் விநாயகர், அவருக்கு அடுத்தாற்போல் எழுந்தருளியிருக்கும் நாகர், பாலமுருகனாய் காட்சி தரும் முருகன், கீழே தவம் இருக்கும் மஞ்சள் மாதா, 18 படியின் காவல் தெய்வமாய் ஒருபுறம் கடுத்த சுவாமியும் கருப்பாயி சமேதராய் எழுந்தருளி இருக்கும் கருப்பசாமி என பல உபதெய்வங்களோடு காட்சி தரும் இந்த அழகான ஐயப்பனை நாம் கொசப்பட்டியிலே தரிசித்தோம். இந்த கொசப்பட்டி சன்னிதானத்தின் மற்றொரு விசேஷம் என்னவென்றால், சபரிமலை சென்று ஐயனை தரிசிக்க முடியாத பக்தர்கள் இங்கேயே இருமுடி சுமந்து விரதம் இருந்து இந்த ஆலயத்தில் இருக்கும் 18 படி ஏறி ஐயனின் நாமம் சரணகோஷம் சொல்லி தாங்கள் கொண்டு வந்த அந்த நெய் தேங்காயை சமர்ப்பித்து அதனாலே ஐயனுக்கு அபிஷேகம் செய்து சபரிமலை சென்று ஐயனை தரிசித்த ஆனந்தத்தை இங்கேயே பெறுகிறார்கள்.